பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை பொழுது எப்படி இருக்குது? காலைதோறும் ஆண்டவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதாம். ஒவ்வொரு நாளுக்குரிய கிருபைகளை ஆண்டவர் கொடுத்து அந்த நாளை நம்ம தாண்டி செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அதுக்கு தான் இயேசுவோடு நாம் நடக்க வேண்டும். இந்த காலம் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது கடைசி காலம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையும் உலகத்தின் முடிவும் சமீபமாயிருக்கிறது. அதற்கு என்ன அடையாளம் என்று இயேசு சொல்லும் பொழுது, பல இடங்களிலே மகா பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், யுத்தங்கள் உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும். இதெல்லாம் ஒரு முக்கியமான அடையாளங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதில் பாருங்க, இந்த நாட்களில் கொள்ளை நோய், கொரோனா நோய் உலகம் முழுவதும் பாதிப்பை உண்டாக்கி விட்டு போய்விட்டது. இப்போ உலகம் தழுவின மாதிரி யுத்தம் ஆரம்பித்து விட்டார். பல தேசங்கள் யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதையும், உலகம் முழுவதும் யுத்தத்தினாலே பொருளாதார பாதிப்புகள் உண்டாகி கொண்டிருப்பதையும் நாம் இப்பொழுது கண்கூடாக நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு பெரிய பஞ்சம், உலகம் தழுவின அளவில் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய பஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. இயேசு சொன்ன வார்த்தையின்படி அது வரும். ஐயோ, பஞ்சம்லாம் வந்தாங்க என்ன பண்றதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். 33 சங்கீதம் 19 பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பஞ்ச காலத்தில் உங்களை உயிரோட காத்து பாதுகாத்து நடத்த ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறதாம். யார் அவர்கள் என்றால் நீதிமான்கள். ஒரு மனிதன் நீதிமானாக வாழ்வதற்கு அர்ப்பணித்து ஆண்டவரோடு கூட நடந்து கொண்டு வந்தால், நம்மை சுற்றிலும் பஞ்சங்கள் ஏற்பட்டாலும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து போஷித்து நடத்துவார். இதான் வாக்கு தத்தம். வேத புஸ்தகத்துல பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டானது. ஒரு பெரிய பஞ்ச காலம். கர்த்தர் சொன்ன மாதிரியே பஞ்சம் வந்தது. எலியா காலத்துல ஒரு ஏழை விதவை, அவளுக்கு இனி பஞ்சத்துல நம்ம வாழ முடியாது, கடைசியா கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்குது, அதை வச்சு ரொட்டி சுட்டி சாப்பிட்டுட்டு இனி சாகத்தான் போகிறோம், நம்பிக்கை இழந்த நிலைமையில் இருந்தாள். ஆண்டவர் இந்த விதவைக்கு உதவி செய்யும்படி தீர்க்கதரிசியை அனுப்பி பஞ்சகாலம் முழுவதிலும் ஆண்டவர் போஷித்து பாதுகாத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பஞ்சத்தில் தேவனுடைய ஊழியக்காரன் அந்த எலியாவை போஷிக்க காகத்தை கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு விதவை கொண்டு போஷிக்கிறார். அது இல்லாத பட்சத்தில் தேவ தூதனை கொண்டே ஆண்டவர் போஷித்து காப்பாற்றுகிறார். அப்போ பஞ்ச காலத்திலும் நம்மை காப்பாற்ற தேவனாலே கூடும். அதனால இந்த மாதிரி பஞ்சங்கள், இந்த பாதிப்புகள் வரும்போது சோர்ந்து போயிடாதங்க, பயந்து போயிடாதங்க. கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். இந்த சூழ்நிலையில நம்மை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் நம்மை போஷித்து காப்பாற்றவும் இயேசு நம்ம கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தை விட்டு விடாதங்க. இப்பவே எங்க வாழ்க்கையில பஞ்சம் தாங்க. ஒரு பக்கம் பண கஷ்டம், கடன் பிரச்சனை, தேவைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி தான் இருக்கிறோம். எல்லாம் இருந்துமே ஒண்ணு இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்றலாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, இந்த உன்னுடைய நெருக்கடியான பஞ்ச காலத்துல நான் உன்னை போஷிப்பேன், உன்னை உடுத்து வைப்பேன், உன் தேவைகளை சந்திப்பேன், உன்னை பராமரிப்பேன் ஆண்டவர் சொல்ற. அதனால கலங்காதங்க, பயப்படாதங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. நீங்க எனக்கு போதும், என் தேவையை சந்தித்து நடத்துவீன்னு விசுவாசத்தோடு சொல்லுங்க. அற்புதமாய் நடத்துவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, பஞ்ச காலத்திலும் எங்களை போஷித்து காப்பாற்றி வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த மகன், இந்த மகள் ஒரு நெருக்கடியான தேவைக்கு மத்தியில போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு பஞ்ச காலத்தை போல பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க வாக்கு கொடுத்தபடி இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அவங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்க சந்திங்க. அவருடைய வறுமைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க. உங்களுடைய வாக்கு தத்தத்தின்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.